நின் தோளில் சிலுவையோ சுமையானதே, மனிதத்தின் மாண்புகள் நிறம் போனதால். நின் தோளில் சிலுவையோ சுமையானதே, மனிதத்தின் மாண்புகள் நிறம் போனதால். கதிரவனின் முகமோ ஒளி விழுந்ததே, கயவர்களின் முரண்கள் சரியானதால். கதிரவனின் முகமோ ஒளி விழுந்ததே, கயவர்களின் முரண்கள் சரியானதால். தாய்மையின் இதயமோ நூலானதே, ஆதவன் மேல் கசையடிகள் வாளானதால். தாய்மையின் இதயமோ நூலானதே, ஆதவன் மேல் கசையடிகள் வாளானதால். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்பு உறவுகளே, பாடுகளின் பாதை வெறும் அழுகையின் யாத்திரை அல்ல, மாறாக வாழ்க்கை பாதை. வருடா வருடம் வந்து போகும் உணர்ச்சி பயணம் அல்ல, மாறாக நீதிக்கும் அநீதிக்கும் எழுந்த போராட்ட பாதை தான் நம் இயேசு கிறிஸ்துவின் பாதை. நம் கிறிஸ்தவர்கள் சில நேரங்களில் தவ காலத்திலே 40 நாட்கள் தவம் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த தவக்கால பயணத்திலே அவள் மேற்கொள்கின்ற வாழ்க்கையிலே ஏதேனும் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றதா என்று அலசி பார்க்கின்ற பொழுது ஒன்றும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதுவே நமது பாதையா? இல்லை, நாம் நடக்க வேண்டிய பாதை வேறு. ஆம், பாடுகளின் பாதையில் முழுமையாக பொருள் உணர்ந்து பங்கு பெறுவோம். நம்முடைய தீய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் செயல்களையும் மாற்றுவோம். நமது பாதைகளை மாற்றி இயேசுவின் பாதச்சுவடுகளில் கால் பதிக்க யாத்திரை செய்வோம் கல்வாரி மலைக்கு. வருவீர் மனிதனாய், செல்வீர் புனிதனாய்.
கல்வாரி பாதையில் முதல் நிலை. திக்கற்ற பாதையில் திடீர் தீர்ப்பு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உங்க மகனோட பண்பு ஈடு இணையற்றது மேரி. ஏன்னா அவன் மிகவும் கருணை உள்ள உடையவனா இருக்கிறான். ஊர் மக்கள் எல்லாரும் போற்றக்கூடிய பிள்ளையாவும் அவன் இருக்கிறான். இவன் இவ்வூர் மக்களிடம் நடிக்கின்றான். அவ்வாறெல்லாம் தாராள மனப்பான்மை கொண்டவன் அல்ல. யோ, அவன் அப்படிலாம் கிடையாதுயா. சும்மா ஊர் மக்கள் முன்னாடி நடிக்கிறான். அவ்வளோ பெரிய தாராள மனசுக்காரெல்லாம் கிடையாது. ஆமாண்டா, அவனை எப்படி சிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அவன் இமேஜை எப்படின்னா டேமேஜ் பண்ணிடணும்டா. அப்போதான் நம்ம தெருவில் சிங்க மாதிரி நடக்க முடியும். என்ன இம்மானுவேல், ஊர் மக்களுக்கெல்லாம் நல்லா சேவை செய்யறியாமே? ஆமாண்டா, நீ பண்ணுற சேவையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் சேவைக்கான பரிசு இந்தாடா. இதை பரிசு என்று நினைத்து எடுத்துக்கொண்டு வீட்டிற்குள் நுழைகிறான். சிறிது நேரம் கழித்து காவலர்கள் இவனை தவறாக எண்ணி கைது செய்து விடுகிறார்கள். ஐயா, போலீஸ்காரங்களே, என் பிள்ளைய அழைச்சிட்டு போகாதீங்க ஐயா. அவன் எந்த தவறும் செஞ்சிருக்க மாட்டாயா. ஐயா, உங்க காலில் விழுவுறேன் ஐயா, உங்களை கதறி அழுகுறேன் ஐயா. ஐயா விடுங்க ஐயா, என் பிள்ளைய விடுங்க ஐயா. நான் பெத்தது ஒரே ஒரு பிள்ளையா, கண்ணு போல வளர்த்தேன் ஐயா. ஐயா, என் பிள்ளைய விடுங்க ஐயா, உங்க காலில் கெஞ்சி அழுகுறேன் ஐயா. ஐயா ஐயா ஐயா. குற்றம் செய்த இம்மானுவேலுக்கு தூக்கு தண்டனை. காவலர்கள் இம்மானுவேலை தூக்கிலிடுவதற்கு முன் உனது கடைசி ஆசை என்னவென்று கேட்கிறார்கள். ஐயா, ஒரே ஒரு தடவை எங்கள் அம்மாவை மட்டும் என் பேரை சொல்லுங்கய்யா. அவங்க குரலால் என் பேரை கேட்கணும் ஆசையாக இருக்கியா. அது ஒன்றுதான்யா. ஐயா, நான் பெத்த மவனே நாசா இம்மானுவே, அம்மா பேசுறப்பா. அம்மா, நான் எந்த தப்புமே பண்ணலம்மா. நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல வழியில்தாம்மா நடந்துக்கிட்டேன். ஆனால் விதி ஏதோ விளையாடிருச்சுமா. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடந்துக்கிட்டேன். உங்களை கடவுள் பார்த்துக்குவாருமா. நான் போகிறேம்மா. கண்ணீர் வராமல் உங்களுக்கு பார்த்துக்குவாருமா. மகனே, மகளே, எனக்காக விட்டு விடுகிறாயா? நீ சோடிக்கும் பொய் வழக்குகளை, நீ சொல்லும் பொய்களுக்கு முற்றுப்புள்ளி வை. நீதிக்காகவும் உண்மைக்காக மட்டுமே சான்று பகர என்னுடன் வா. எவ்வித லாபத்திற்கும் விலை போகாதே. நீ என் பிள்ளை, என் சாயலில் படைக்கப்பட்டவன். சத்தியத்திற்கு மட்டுமே சாட்சி வாழ்வு வாழ எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் கலங்காதே, திகையாதே. நான் என்று முன்னோடு. மகனே, மகளே, பிறரை இழிவாக பேசி முத்திரையிடாதே. அந்த முத்திரை வார்த்தையே நீங்கள் எனக்கு கொடுக்கும் தீர்ப்பு. உன்னை பார், உன் குற்றத்தை பார், மனம் வருந்து. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சர்வேசனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. ஆமேன். கல்வாரி பாதையில் இரண்டாம் நிலை. சிக்கலான பாதையில் சுமக்கும் சிலுவை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அங்க பாரு அது ஜாய்ஸ் அப்பா தானே. ஜாய்ஸ் அப்பா ட்ரிபிள்ஸ்ல 2 கண்ணு இருக்காங்களாம் பாருங்கடி. 2 கண்ணு இருக்காங்களாம் பாருங்க. உனக்கா 2 கண்ணு தானே? நீயும் பாரு. பார்த்துட்டு நீயும் சொல்லுமா அது யாருன்னு. பாருமா, அது ஜாய்ஸ் அப்பா தானே. நீயே பார்த்து சொல்லு. அன்னைக்கு என்னமோ சொன்னா எங்க அப்பா ட்ரிபிள்ஸே போக மாட்டாருன்னு. இன்னைக்கு என்ன சொல்றா?
உனக்கு நல்ல கண்ணு தானே இருக்கு பாருடி. இப்போ என்னடி சொல்ல போற? இப்போ என்ன சொல்ல போற? ஏய் என்னடி உங்க அப்பா ட்ரிபிள்ஸ் போக மாட்டாருன்னு சொன்ன, இப்போ வேற யாரையே கூட்டு போறாரு? கல்யாணம் கூப்பிட்டாரு, நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன். எனக்கு என்னமோ அவரோட வண்டியில போறதை விட உங்களோட ஒன்னா போறது தான் பிடிச்சிருக்கு. ஐயோ நட்புடி 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 நட்புடி. வாய பொத்துடி பொத்துடி பொத்துடி. செம்ம மொங்கடி. இந்தா. $5,000 இருக்கு. ஓகே சார். என்னாச்சு செல்வராஜ்? ஒன்றும் இல்லை. என்ன செல்வராஜ் ஒரு திங்கிங்க? இல்லை டேலி ஆக மாட்டேங்குது. தேங்க்ஸ் சார். போயிட்டோம். இந்தாம்மா. தேங்க்ஸ்ப்பா. சேஃபாக போயிட்டு வா சரியா? சரிம்மா. என்னங்க இபி பில் கட்டணுங்க. எவ்வளோ? 850. வீட்டில் இருக்கும்போது $200 கொடுப்பா. சார் உங்களை எம்டி கூப்பிட்டாரு. பணத்தை திருட என்ன கட்ட? எதுக்கு எடுத்த என்ன வளர்க்குற? வீடா இது? ஏமா ஏமா அப்படி பண்ண? எதுக்குமா அவர் காசு எடுத்து அவர் ஏதாவது செலவுக்கு வச்சிருப்பாருல? உனக்கு வேணா என்கிட்ட கேட்டிருக்கலாம்மா. பாரு முகம் எல்லாம் அப்படியே வீங்கி இருக்கு பாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். சொல்றி திவ்யா. ஏய் லீனா லீனா ஏய் நீ உங்க அப்பா பர்ஸ்ல இருந்து பணம் எடுத்தல? ஆமா. அது ரம்யாக்கும் தங்கச்சி கிட்ட சொல்லிட்டாளாண்டி. என்னடி சொல்ற? நீ எங்களுக்கு மட்டும் ட்ரீட் வச்சுட்டு அவளுக்கு ட்ரீட் வைக்கலல்ல, அந்த காண்டில தாண்டி அவ போய் முட்டி விட்டா. எங்க அப்பா காசு எடுத்துட்டு வந்தா உங்களுக்கு ட்ரீட் வச்சேன்னு அவகிட்ட யாருடி சொன்னா? அந்த லதா லூசு தாண்டி போய் சொல்லிட்டு இருக்கு. அதுக்கு அறிவே இல்லடி, யார்கிட்ட என்னென்ன பேசணும்னு விவசாயே இல்லாம எல்லாத்தையும் உளறி கொட்டிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம யார்கிட்டயே வந்து சொல்லுது. நான் செம்மையா கேட்டு விட்டேன். சரி விர்ரி, இப்போ நீ என்ன பண்ண போற? என்னடி பண்ண போற?
சரி விடு, நான் பார்த்துக்கிறேன். எப்படிடி? அதான் நான் பார்த்துக்கிறேன்றல, விடு. இனிமே உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட தான் கேட்கணும், சரியா? அவதான் எடுத்தான்னு உனக்கு தெரியும்ல? 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 சொல்லு, தெரியும்ல? நான் கேக்குறேன், நான் கேட்டு சொல்றேன். இருங்க, சொல்லுமா, ஏமா நீ இப்படி பண்ண? எதுக்குமா நீ இப்படி பண்ண? அம்மா கிட்ட நீ சொல்லிருக்கலாம்ல. எதுக்குமா இப்படி பண்ண? சொல்லுடா, எதுக்குமா சொல்லல? சொல்லுமா, சொல்லுமாங்கிறல. நான் அக்கா மேல அதிகமான மரியாதை வச்சிருக்கேம்மா. அந்த மரியாதையை நான் இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவும், அப்பா அவ மேல வச்சிருக்கிற அன்பு அவ இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவும் தான்மா நான் பொறுமையா இருந்தேன். பொறுமையுள்ளவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. பொறுமையினால் உங்கள் ஆத்மாக்களை காத்து கொள்ளுங்கள்னு ஏசப்பாவும் சொல்லியிருக்காருல்லம்மா. அதனாலதான் நான் என் உபத்திரவத்துல பொறுமையா இருந்தம்மா. நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்க. கூலிக்காக சுமை சுமப்பவர்கள் மத்தியில் அன்பிற்காக சுமை சுமக்கிறார். தவறுக்காக தண்டனை ஏற்கும் மத்தியில் உண்மைக்காக தண்டனை ஏற்கிறார். மற்றவர்கள் மேல் சுமையை திணித்து பிறர் சுமப்பதை பார்த்து ரசிக்கின்ற கூட்டத்தில் வாழ்கின்ற நாம், எதுவும் செய்யாமல் எல்லாவற்றையும் பிறர் செய்யட்டும் என்ற தற்பெருமையோடு கைகொட்டி சிரிக்கும் இந்த சமுதாயத்தில் வாழ்கின்றோம். அன்பு மகனே, மகளே, உன் வாழ்வில் தடுமாற்றமா, தோல்வியா? உன்னை வீழ்த்தி விட்டார்கள் என்று நினைக்கிறாயா? வாழ்ந்து என்ன புண்ணியம் என்று நினைக்கிறாயா? உன் கண்ணீரை துடைத்துக்கொள், நான் உன்னோடு. என் உடல் பலம் இழந்தது, ஆனால் என் உள்ளம் பலம் இழக்கவில்லை. என்னைப் போல் உள்ளத்தில் உறுதி கொள், உடலுக்கு பலம் தானாக வந்து சேரும். உன் வீழ்ச்சி மற்றவர்களுக்கு ஒருவேளை மகிழ்ச்சியாக கூட இருக்கும். தூசியை தட்டிவிட்டு இலக்கை நோக்கி செல், உனக்காக போராட நான் இருக்கிறேன். தலை வணங்குவோம், மன்னிப்பு பெறுவோம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சர்வேசனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. ஆமேன். கல்வாரி பாதையில் 3ஆம் நிலை. வினோதமான பாதையில் விழுந்த இளம் வேர். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மகனே, மகளே, உன் கால்களும் உன் உடலும் உதைந்திருப்பது புழுக்கள் நெளியும் சாக்கடை என தெரிந்தும் அதுதான் சொர்க்கம் என பாவத்திலேயே மூழ்கி கிடக்கிறாயே. எழ உனக்கு விருப்பமே இல்லையா? நான் விழுந்தேன், உடனே என் லட்சியத்தை நிறைவேற்ற எழுந்து விட்டேன். நீயோ விழுந்த இடமே சொர்க்கம் என நினைத்து சுகமாக படுத்து விட்டாயே. நீ சிறைப்பிடித்து வைத்திருக்கின்ற உன் பொல்லாத
தீய எண்ணங்களை பொசுக்கி எரிந்துவிடு. நீ பிறர் எழுந்து நடக்க நல்லவனாய் மாறு. பிறர் எழுந்து நடக்க உதவுவாயா? யோசி. என் அருள் உனக்கு போதும். வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்ற என் வார்த்தையிலேயே நம்பிக்கை வைத்து நீயும் எழு. பிறரையும் வாழவை, அதுதான் என் ஆசை. தூக்கிவிட நான் இருக்கும்போது தூக்கி எறியும் உலகத்தை நினைத்து கலங்காதே. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கல்வாரி பாதையில் 4ஆம் நிலை. சரிவான பாதையில் 2 சந்திப்பு கூடாரங்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மா அந்தாண்ட போமா. உன் மூஞ்சிய பார்த்தாலே சகிக்கல எனக்கு. இன்னைக்கு உன் மூஞ்சிய பார்த்துட்டல, இன்னைக்கு விளங்கின மாதிரிதான். பா சாப்பிட்டு போப்பா. அதை நீனே சாப்பிடு. சாப்பிடாம போகாதப்பா, உனக்கு பசிக்கும்ல. நீ வேற பசி தாங்க மாட்ட. அவன் திட்டினாலும் பரவாயில்ல, சாப்பிட்டுட்டு போ. உன்னை எவ்வளவு திட்டினாலும் சூடு சொரணையே இருக்காதாம்மா உனக்கு. தம்பி, ஒவ்வொரு நாளும் அம்மாவை இப்படி திட்டிக்கிட்டே இருக்கிறியப்பா. அவங்க பெத்தவங்க தானே, அவங்க மனசு எவ்வளவு வேதனை பண்ணு உனக்கு தெரியாதா? அவங்கள ஒரு திட்டுறியே, உன் வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்னதான் ஆன்ட்டி ஆச்சு? நீ சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது நம்ம ஊர் ஃபுல்லா தீ பிடிச்சி எரிஞ்சிச்சு. அப்போ நீ வீட்டுல வந்து படுத்து தூங்கிட்டு இருந்த. உங்க அம்மா தண்ணி தூக்க வெளில வந்தாங்கப்பா. அப்போ நீ உள்ளாருக்குன்னு தெரிஞ்சுட்டு உங்க அம்மா தண்ணி கொடுத்த கூட கீழே போட்டு ஓடி போய் உன்னை காப்பாத்தினாங்க. நாங்கெல்லாம் தடுத்தோம், வேணாமா போவாத, புள்ள செத்து போனா பரவாயில்ல அப்படின்னு நாங்க சொன்னோம். அதுக்கு சொன்னாங்க அம்மா, 10 மாசம் பெத்த என் பிள்ளைய இந்த தீயில கருவ வைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் உன்னை தூக்கி அணைச்சு கொண்டு வந்தாங்கப்பா. அதுல வந்த பொண்ணுதான் இது. உன்னை காப்பாறதுக்காக உங்க அம்மா அவங்க அழகே இழந்துட்டாங்க. அப்படியா ஆன்ட்டி? இதோ போறேன் ஆன்ட்டி. அம்மாட்ட போயிட்டு உடனே நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஆன்ட்டி. காலில் இருந்து எங்க அம்மா வாழ்க்கையில இவ்வளவு நடந்திருக்கா? நீங்க சொல்லிதான் ஆன்ட்டி எனக்கே தெரியுது. இந்த உடனே ஓடி போய் எங்க அம்மாட்ட நான் உடனே மன்னிப்பு கேட்கிறேன் ஆன்ட்டி. தாயின் குமுறல். கருவில் சுமந்தவள், கனவில் சுமந்தவள், நினைவில் சுமந்தவள், 10 மாதம் சுமந்தவள், உலகத்தில் உள்ள எல்லா உறவுகளையும் துறந்துவிட்ட துறவற துறவிகள் கூட துறக்க முடியாத ஒரே உறவு அம்மா என்ற அன்பு உறவு. பல இளைஞர்களுக்கு இளமையின் வேகம் சில வேளைகளில் கண்மூடித்தனமாகத்தான் உள்ளது. தாய் தந்தையின் சொற்கள் எட்டிக்காய்தான் அவர்களுக்கு. கிழட்டுக்கு என்ன தெரியும் என்று உறவையே கொச்சைப்படுத்தும் அனுபவமில்லா வார்த்தை ஜாலங்களை பார்த்து கூறுகிறார். என்னை போன்ற இளைஞரே, மனித உறவுகளிலேயே மிகவும் உன்னதமான புனித உறவு தாய் சேய் உறவுதான். தெரிந்தும் உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்களை எப்படி நடத்துகிறாய்? மதிக்கிறாயா? அவர்களின் தியாக வாழ்வை புரிந்து கொள்கிறாயா? என்னை பார், என்னை போல் வாழ கற்றுக்கொள். என் தாயின் பார்வை என்னை திடம் அடைய செய்தது. வலுவிழந்த கண்கள் இரத்தத்தை கண்ட கண்களாக, புழுதியில் அழுக்கேறிய கண்கள் வேதனையின் கொடுமையில் சக்தி இழந்த கண்கள் சந்திக்கின்றது.
என்னை உற்று பார்க்கின்றது எனக்கு உறுதி கொடுக்கின்றது. நம்முடைய பார்வை எப்படி உள்ளது? மற்றவர்களை குறைத்து பார்க்கின்றதா? கூனி குறுக செய்யும் பார்வையா? வாழ்வளிக்கும் பார்வையா? அல்லது வளர செய்யும் பார்வையா? சிந்திப்பு, மனம் மாறுவோம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சர்வேசனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. ஆமேன். கல்வாரி பாதையில் 5ஆம் நிலை. உபத்திரவமான பாதையில் உதவிய கரங்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என் இதயம் யாருக்கு புரியும்? என் வேதனை யாருக்கு தெரியும்? என் தனிமை, என் சோகங்கள் யாரை நான் தேற்றக்கூடும்? யாரை நான் தேற்றக்கூடும்? இதோ உதவி தேவையென்று சாலையோர குரல் உங்களது காதுகளில் விழவில்லையா? காது இருந்தும் ஏன் செவிடர்களாய் இருக்கிறீர்கள்? நீங்கள் வாழும் உங்கள் வீதிகளில் இன்று கணக்கற்ற என்னை போல் தங்கள் சிலுவைகளை சுமக்க முடியாமல் தள்ளாடி தள்ளாடி தடுமாறும் நிலை பார்த்து உதவுவாயா நீ? எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சர்வேசனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. ஆமேன். கல்வாரி பாதையில் 6ஆம் நிலை. சவால் நிறைந்த பாதையில் சாதனை பெண். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அப்பா, அம்மா, என்னை எங்கே அழைச்சிட்டு போறீங்க? என்னால் தான் நடக்க முடியல. எனக்கு கால் ரொம்ப வலிக்குது. உன்னையவாம்மா, உன்னைய ஹாஸ்டல் கூட்டு போகிறோம்மா. அங்கே உன்னைய நல்லா பார்த்துப்பாங்க, நல்லா படிக்க வைப்பாங்க, உனக்கு தேவையானது எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாங்க, நல்லா சாப்பிட கொடுப்பாங்க. அங்கே நீ சந்தோஷமா இருக்கலாமா? நான் போக மாட்டேன். நான் இங்கே தான் இருப்பேன். அப்பா, அம்மா கிட்ட சொல்லுங்க. சிஸ்டர், இனிமேல் இது என்னோட குழந்தை இல்லை சிஸ்டர். இந்த குழந்தை என்னமோ உங்களோட குழந்தை. எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் நான் தரேன் சிஸ்டர், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த குழந்தை ஊனமாக பிறந்ததுனால எங்கள் வீட்டில் யாருமே ஏற்றுக்க மாட்றாங்க. எங்களாலையும் பார்த்துக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது சிஸ்டர். இந்த குழந்தைக்கு தேவையான எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணித்தரோம் சிஸ்டர். அமௌண்ட்டாக உங்களுக்கு கொடுத்துட்றோம். இந்த குழந்தை நம்ம உங்களோட குழந்தை சிஸ்டர், நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் வச்சுக்கிறேம்மா பிள்ளையே, நான் வளர்த்து எடுக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். சரிம்மா, நாங்கள் வளர்த்துக்குறோம். நான் அந்த பிள்ளையை படிக்க வச்சு காமிக்கிறேன். இந்த பிள்ளைய ஊனமுற்ற ஒரு காரணத்தில் தானே நீங்கள் தள்ளிட்டீங்க. பரவாயில்ல,
இது சாதாரண பொண்ணு இல்லைம்மா, எதிர்காலத்தில் சரித்திரம் படைக்க போகிற பொண்ணு. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சர்வேசனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. ஆமேன். சவால் நிறைந்த பாதையில் செல்லும் இயேசு இதோ. பரமனின் முகத்தை பார்த்து திகைத்து நிற்கின்றது பெருங்கூட்டம். அழுது புலம்பி நிற்கின்றது போர் வீரர்கள் கூட்டம். இடித்து அடித்து நெருக்க இதோ பயணம் செல்கிறது. அங்கே ஓடி வருகிறாள் புயலாக, கரைபடிந்த இயேசுவின் முகத்தை துடைக்க. இந்த சமுதாயத்தில் திக்கற்ற திசையற்று வாழ வகையற்று மடிந்து போகும் பெண்களுக்கு துணிவு தர வருகிறார் வீரப்பெண் வெரோனிகாள். உண்மையான வீரம் இது. நீதிக்காக போராடும் நேர்மையான உள்ளத்தில், பாசத்திற்காக பகிர்ந்து வாழும் தியாகத்தில், உண்மைக்காக ஓயாது உழைக்கும் உழைப்பில், இறங்கக்கூடிய இதயத்தில்தான் துணிவுள்ள வீரம் உள்ளது. உன் வீரத்தை அன்பு செயலில் காட்டுவாயா? எனக்காக உன் வீரத்தை அன்பு செயல்களில் காட்டுவாயா? எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சர்வேசனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. ஆமேன். கல்வாரி பாதையில் 7ஆம் நிலை. தடுமாறும் பாதையில் தரையோடு தரையாக. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். விஜயா, விஜயா, பிள்ளை எங்க? குழந்தை ஐயா பத்திக்கிறியா? இந்தாமா. ஐயோ ஐயோ, என் பொண்ணு எப்படி பிச்சை எடுக்க வளர்ந்துக்கு கொண்டு வந்துட்டேனே. எங்க போனோம்? ஏறிக்கங்க. நீங்க போக வேண்டிய இடத்துல இறக்கி விட்டுறேன். நான் போக வேண்டிய இடம் ரொம்ப தூரம், உங்களால கொண்டு போய் விட முடியாது. வேணாம் சார், நீங்க போங்க. ஏசப்பா, இவரை பார்த்தா ஏதோ பாரத்தோட இருக்கிற ஒரு மாதிரி தெரியுது. இவரை ரட்சிங்க ஏசப்பா. என்ன சார் யோசிக்கிறீங்க? போங்க. வாங்க பிரதர். என் உதவி உங்களுக்கு தேவையில்லைனாலும் இப்போ உங்க உதவி எனக்கு தேவைப்படுது. வண்டியில் பெட்ரோல் தீர்ந்து போச்சு. நான் போய் பெட்ரோல் வாங்கிட்டு வந்துடுறேன். அது வரை வண்டியை கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா? சரி, போயிட்டு வாங்க. அது என்ன கேன்? என்ன பிரதர் எதுவும் சொல்ல மாட்டேறீங்க? தண்ணி கேன். பெட்ரோல் வாங்க பாட்டில் இல்லை, தரீங்களா? கொஞ்சம் உதவி செய்யுங்க பிரதர், ப்ளீஸ் பிரதர்.
நான் வர வரைக்கும் உங்களுக்கு நேரம் போனால இதை படிச்சிட்டீங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசுவே, இதுவரைக்கும் உங்களை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள்னு சொன்ன உங்க வார்த்தைகளை நம்பி உங்ககிட்ட நான் வரேன். இவரை பார்த்தா நல்ல மனுஷனா தெரியுது. இவர்கிட்ட ஒரு வேலை கேட்காம விட்டுட்டோமே. அந்த பாஸ்கர் ஏதோ பாரத்தோட இருக்கிறவரா தெரிஞ்சும் எதுவுமே விசாரிக்காம விட்டுட்டு வந்துட்டோமே. ஏசப்பா, எங்க வீட்டுக்கு இன்னைக்கு வர வேண்டிய கெஸ்ட் இவர்தானோ? அப்பா பச்சை மிளகாய் வாங்கிட்டு வந்தீங்களா? என்னங்க அமைதியா இருக்கீங்க? பாய்சன் வாங்கிட்டு வரலையா? வாங்கண்ண, ஆனா நாம சாகிறத இயேசு விரும்பல. இயேசு நம்ம பாரத்தை மாத்துவார்னு நம்புறேன். பிரச்சனைகளை சவால்களாக பார்க்க வேண்டும், தோல்விகளை தூண்டுகோலாக பார்க்க வேண்டும், தடை கற்களை திருப்பு முனைகளாக பார்க்க வேண்டும். வேதனைகள் அலையென வந்தாலும், சோதனைகள் புயலென வந்தாலும், பிரச்சனைகள் பூகம்பமாக வெடித்தாலும், எதிர்ப்புகள் இடியைப் போல தாக்கினாலும், ஆண்டவரின் வலுவூட்டுதலால் எதையும் செய்ய ஆற்றல் உண்டு என்று உறுதியான மனதுடன் உண்மையான லட்சிய பயணத்தை தொடர்வோம். துவக்கம் நன்றாக இருக்கும்போது இந்த உலகம் கைத்தட்டி பார்க்கிறது, ஏன் பாராட்டுகிறது. தடுமாறும்போது கர ஒளிகள் அனைத்தும் விமர்சனங்களாக மாறுகின்றது. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சர்வேசனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. ஆமேன். கல்வாரி பாதையில் 8ஆம் நிலை. துன்பமான பாதையில் துணிவுள்ள பெண். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தானானே தானே நன்னே தானே நன்னே தான தன்னே நானே 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 தன்ன நன்னானே தானே நன்னானே தான தன்ன நன்னானே தானே நன்னானே. வாகான ஆலமரம் அங்க விழுது 10,000 தன்னே நன்னானே தானே நன்னானே தன தன்ன நன்னானே தானே நன்னானே. விழுத விட்டு விழுத விட்டு நான் இப்போ கீழறங்கி இப்போ விதிய முடிக்க போறேன். தன்னே நன்னானே தானே நன்னானே தன தன்ன நன்னானே தானே நன்னானே. வயலோரோ
வாய்க்கா வச்சேன் இப்போ நான் வரப்பூ வச்சேன். அந்த வந்த மழை போயிருச்சு தன்னே நன்னானே தானே நன்னானே தன தன்ன நன்னானே தானே நன்னானே. ஆ ஆ அம்மா, எனக்கு உங்கள் சொத்தும் வேணாம் சுகமும் வேண்டாம். நான் ஒருத்தனை லவ் பண்ணுறேன், அவன் கூட தான் வாழ்வேன். நீங்கள் சம்மதிச்சாலும் சம்மதிக்கலனாலும் நான் அவன் கூட தான் வாழ்வேன். இதை கூறிவிட்டு ஆவேசமாக வீட்டை விட்டு வெளியேறுகிறாள். அவள் அம்மா சோஃபி அழுகிறாள். 2 வருடங்கள் கழித்து. நீ இனிமேல் எனக்கு தேவையே இல்லை. உன்னோட அழகான பொண்ணு எனக்கு கிடச்சிருக்கா. நானும் அவளை லவ் பண்ணுறேன். தயவு செஞ்சு உன்னையும் உன்னோட 2 குழந்தையும் கூட்டிகிட்டு வெளியில் போயிடு. எனக்கு உன்னோட வாழ இஷ்டமே இல்லை. இது துரோகம், மகா பாவம். உன்னை நம்பி நான் எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்துட்டேன். எங்கள் அம்மா என்னை எப்படிலாம் வளர்த்தாங்க தெரியுமா? ஏய் சும்மா நிப்பாட்டு. ஏய் சும்மா பேசுனதே பேசிகிட்டு இருக்காத. போகிறதுனா உங்கள் அம்மா வீட்டுக்கு போ. இல்லை 2 குழந்தைகள் கூட்டிகிட்டு போய் எங்கேயா பிச்சை எடு. எனக்கு என் சந்தோஷம்தான் முக்கியம். மலர் தனது 2 குழந்தைகளோடு பிச்சை எடுத்து கொண்டிருக்கையில், அம்மா, தாயே, 2 நாளாக சாப்பிட்லம்மா. பிள்ளைங்கள்லாம் பசியால் வாடுதுங்கம்மா. உங்களால் முடிஞ்ச தர்மம் செய்யுங்கம்மா. அந்த வழியே மலரின் அம்மா ஷோபி வருகிறாள். தனது மகளின் இழிவு நிலையை கண்டு அழுகிறாள். மனம் நொறுங்கி தனது மகளை கண்டு அழுகிறாள். இதை மலர் பார்த்துவிட்டு அவளும் அழுகிறாள். மலர், உனக்கா இந்த நிலைமை? உன்னை எப்படியெல்லாம் நான் வளர்த்தேன், கொஞ்சி வளர்த்தேன், உன்னை ரசித்து ரசித்து வளர்த்தேன். உன் கோலத்தை பார்க்கும்போது என் கண்ணை என்னால் நம்பவே முடியலம்மா. என் மகளுக்கா இப்படி ஒரு நிலைமை? என்ன வச்சி பொட்டு வச்சி புன்னகையாய் பொட்டி வச்சி உமக்கு நான் ரோவம் செய்தேன் அம்மா. இப்போ கண் கலங்கி நிற்கிறேனே அம்மா. இப்போ கண் கலங்கி நிற்கிறேனே அம்மா. என்னை மன்னிச்சு விடுங்கம்மா. இன்று நானும் என் குழந்தைங்களும் தெருவில் ஆதரவற்று நிற்கிறோம். அன்னைக்கு உங்களோட அன்பை புரிஞ்சுக்காம உங்களை உதறி தள்ளின பாவத்துக்கு தான் எனக்கு இன்னைக்கு இந்த நிலைமைமா. இயேசுவின் வேதனைகளை கண்ணால் கண்ட எருசலேம் பெண்கள் ஆழமான துயரில் ஆழ்ந்து மார்பில் அடித்து கொண்டு அழுகிறார்கள். மகளே, எனக்காக அழ வேண்டாம். குடும்பத்தில் அச்சாணியாக இருக்கும் நீங்களே குடும்பத்தை குட்டிச்சவராக்கும் நிலை கண்டு அழுங்கள். பணத்திற்காக, சுகத்திற்காக ஒழுக்கமற்ற வாழ்வு வாழும் நிலை கண்டு அழுங்கள். குடும்ப பாசத்தையும் சமாதானத்தையும் அன்பையும் குழி தோண்டி புதைக்கும் ஏனோ தானோ என்று வாழும் வாழ்க்கைக்காக அழுங்கள். பணத்திற்காக தங்கள் பிள்ளைகளை விலை பேசும் பெற்றோர்களுக்காக அழுங்கள். பெண்களாகிய நீங்களே பெண்களுக்கு எதிரியாகும் அவல நிலைக்காக அழுங்கள். வேலை வெட்டி இல்லாமல் பொறுப்பற்றவர்களால் தண்டச்சோறுக்குரியவர்களாய் இருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். பிள்ளைகளை சரியான முறையில் வளர்க்க தவறியதற்காக அழுங்கள். வெட்டியாய் ஊர் சுற்றி ஊதாரியாய் திரியும் உங்கள் பிள்ளைகளுக்காக, நமது இளைஞர்களுக்காக அழுங்கள். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சர்வேசனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. ஆமேன்.
டேய் விஜி, இங்க எதுக்குடா கூட்டிட்டு வந்த? பொருடா சொல்கிறேன். இதை புடி. நம்ம கஷ்டத்தெல்லாம் போக்கி நம்ம ஜாலியாக இருப்போம். டேய் இது சிகரெட் தானே? டேய் இது அது இல்லை, இது வேற. டேய் இது பேர் என்னடா? கஞ்சா. டேய் இதெல்லாம் பெரியவங்க தானே பிடிப்பாங்க? இது பெரியவங்க மட்டும் பிடிக்க மாட்டாங்க, நம்மள மாதிரி சின்ன பசங்களும் பிடிப்பாங்க. பெரியவங்களுக்கு மட்டுமா கஷ்டம் இருக்கு, நமக்கும் தான் கஷ்டம் இருக்கு. இதை பிடிச்சா கேன்சர் வருமாடா? அச்சி அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இது நம்ம மன கஷ்டத்தை போக்கும். எப்பெல்லாம் நான் டென்ஷனாக இருக்கணும் அப்பெல்லாம் நான் அதை பிடிப்பேன். உண்மையாவாடா சொல்ற? ஆமாம், பிடிச்சி போடுறா, அப்புறம் உனக்கே தெரியும். உனக்கு கஷ்டம் போகணுமா வேணாமா? அப்போ புடி. பிடிச்சுன்னா உனக்கு இரும்பல் வரும், அப்புறம் போக போக சரியாயிரும். 2 விரலில் பிடிச்சி நடுவில் வைக்கணும், சிகரெட் பிடிக்கிற மாதிரி. அப்படியே இருறா. டேய் நீ நல்லா படிச்சு பெரிய இன்ஜினியர் ஆகணும்டா. இதை பிடிச்சா தொண்டையில் கேன்சர் வருமாப்பா. மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு. அப்பா 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 என்னப்பா ஆச்சு? அப்பா ஏந்திரிங்கப்பா. அப்பா என்னப்பா ஆச்சு? அப்பா அப்பா ஏந்திரிங்கப்பா. அப்பா என்னப்பா ஆச்சு? கல்வாரி பாதையில் 9ஆம் நிலை. சரிவான பாதையில் சரித்திர நாயகன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இளைஞர்களை ஆசை காட்டி மோசம் செய்யும் உலகத்தை பார். சினிமா நடிகர்களோடு தன்னை ஒப்பிட்டு சாயமிழந்து முகமூடி தரித்து வாழும் இளைஞர்கள் பலர் உண்டு. சினிமாவில் காட்டப்படும் அனைத்தும் உண்மை என நம்பி கனவு உலகில் வாழ்பவர்களும் உண்டு. தனது பிறந்த நாட்கள் எல்லாம் தெரியாமல் நடிகர் நடிகைகளின் பிறந்த நாளை கொண்டாடும் இளைஞர்கள் இதோ நம் மத்தியில். மகனே, மகளே, நீ ஏன் வீழ்ந்து கிடக்கவே ஆசைப்படுகிறாய்? ஏன் உன்னுடைய சுயநலத்திற்காகவே வீழ்ந்து கிடக்கிறாய்? ஏன் சாதி வெறியில் சாய்ந்தே வீழ்ந்து கிடக்கிறாய்? ஏன் சாக்கடை வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? மனிதா, என் வாழ்வு தரும் வார்த்தைகளால் உன்னை தூய்மைப்படுத்திக் கொள், சுத்தமாக்கிக் கொள். தூய்மையின்றி என்னை ஒரு நாளும் காண முடியாது, உணரவும் முடியாது, அனுபவிக்கவும் முடியாது என்பது உனக்கு தெரிந்ததுதானே. பாவமற்ற புனித நிலையை அடைய தொடர்ந்து போராடு. நான் உன்னோடு உனக்காக வெற்றி தருவேன், உடன் எழுந்து நடப்பேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சர்வேசனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. ஆமேன். கல்வாரி பாதையில் 10ஆம் நிலை. அகோரமான பாதையில் ஆடையில்லா அரை மனிதனாக. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். காமத்திற்காக, காட்சிக்காக ஆடைகளை குறைத்து திரியும் மாந்தர்கள்தான் அவமானம் அடைகிறார்கள் என கூறுகிறோம். அவமானம் என்பது ஆடைகளில் மட்டுமல்ல, மனதில் உறைந்து கிடக்கும் இழிவான எண்ணங்களினாலும் தான்.
ஆதாம் ஏவாள் இன்பவனத்திலே தங்களது நிர்வாணத்தை உணர்ந்து அவமானமடைந்து வெட்கப்பட்டு ஒழிந்து கொண்டு இதயத்தில் பாவங்களை சுமந்தார்கள். இதயங்கள் பரிசுத்த இதயமாக இருக்கும்போது ஆடையில்லாத குழந்தை அவமானமடைவதில்லை. ஆடைகள் அகற்றப்பட்ட இயேசு அவமானமடையவில்லை. இயேசுவின் இதயம் அன்பால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இரக்கம் நிறைந்து காணப்பட்டது. குறையுள்ள மனிதனை நிறைவுள்ளவனாக்க இயேசு ஆடையின்றி அரை மனிதனாக நிற்கிறார். அன்பையே ஆடையாக உடுத்திக் கொள்கிறார். விலாசம் கூட தெரியாமல் இருக்கும் சிலர் மற்றவர்களின் விலா எலும்பை குறிவைக்கிறார்கள். பழிச்சொற்களையும் அவதூறு வார்த்தைகளையும் கூறி பிறர் வாழ்க்கையை சீர்குலைத்து கொண்டிருக்கும் சிலர் இயேசுவின் ஆடைகளை உரிக்கிறார்கள். என்ன உடை உடுத்த வேண்டும் என்றுதான் யோசித்தேனே தவிர எந்த உள்ளத்தோடு திருப்பலிக்கு செல்கின்றேன் என்று பார்க்கவில்லை. எந்த ஒரு கூச்ச உணர்வுமின்றி நுழைந்தேன் திருப்பலிக்கு. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சர்வேசனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. ஆமேன். கல்வாரி பாதையில் 11ஆம் நிலை. கொடுமையான பாதையில் கொலைக்களம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மலரு, எங்கே போன? உன்னை பார்க்கவே முடியல. நான் ஒரு கல்யாணத்துக்கு போனேன், அதான் உன்னை பார்க்க முடியல. ஆமாம், இத்தனை நாளாக கேட்டதில்ல, இப்போ மட்டும் என்ன புதுசாக கேட்குற? இல்லை, பக்கத்து வீட்டில் நேற்று சண்டை, அதனால தான் உன்னை பார்க்கறதுக்காக நான் வந்தேன். உன்னை காணா, அதனால தான் உன்கிட்ட கேட்டேன். அதானே பார்த்தேன், இல்லைன்னா என்னை கேட்பியா? ஆமாவாம்ல, சண்டையாம்ல. என்ன சண்டை? நம்ம ஊர் சரிதாவாம்ல, அவள் ஓடி போயிட்டான்னு சொல்லி. அதுவா, இந்த பக்கத்து வீட்டில் சரிதா இருக்கால, அவள் ஓடி போயிட்டாலாம். அதான் ஊரில் குசு குசு குசுன்னு பேசிக்கிறாளுங்க. அது அரச புரசா என் காதுக்கு வந்துச்சு. நல்லா வேணும் அவளுக்கு. அவள் என்னன்னா ஊரில் அனைத்து பிள்ளைகளையும் குறை சொல்லிட்டு இருக்கிறா. தான் பிள்ளை எப்படி வளர்க்குன்னு அவளுக்கு தெரியல. வச்சானா கடவுள் ஆப்பு அவளுக்கு. அவன் நாக்க 2 கூறு போடணும். ஆமாம், அதனால தான் நேற்று சரிதா வீட்டில் ஒரே சத்தம். உங்கள் அம்மாவும் அப்பாவும் மண்டையை பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். மனிதனை சற்று பொறு. என்ன எல்லாத்துக்கும் என்னையவே குறை சொல்கிற? உன் புத்தியால தான் இது ஏற்பட்டுச்சு. இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான். இவன் தம்மையே குறை கூறுகிறானே என்ற வஞ்சகத்தை மனதில் வைத்துக் கொள்கிறது நாக்கு. என்னால் எத்தனை பேருடைய வாழ்க்கை சிறப்பாக இருந்துச்சு. இவன் என்னை சொல்லிட்டான்ல, இவனை சும்மா விட மாட்டேன் ஒருபோதும். இவனை தீர்த்து கட்டாமல் நான் விட மாட்டேன். என் நாவே எனக்கு அழிவு, என் நாவே எனக்கு வாழ்வு. ஏழைகளின் ஏற்றத்திற்கு தன்னை ஏணியாக்கிக் கொண்டவர் இப்போது ஆணிகளுக்கிடையில் அடைபட்டு நிற்கின்றார். ஆணிகளை விட மனிதர்கள் கொடியவர்கள். காயங்களை விட துரோகங்கள் துன்பமானவை. ஆணியின் காயத்தை விட ஆட்களின் துரோகமே இயேசுவுக்கு அதிகமாக வலித்தது. கன்னத்தில் யூதாஸின் முத்தம் தேள் கொட்டியது போல வலிக்கிறது. ஆணிகளாக இல்லாமல் ஏணிகளாக மாற வேண்டும் என்பதே என் விருப்பம். சோர்ந்து போன கால்கள், தளர்ந்து போன கரங்கள் சிலுவையோடு பிணைக்கப்படுகிறது. ஆணிகளின் துணை கொண்டு அறையப்படுகிறது. அறையப்பட்ட உடம்பு விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே தொங்கவிடப்படுகிறது. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சர்வேசனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. ஆமேன். கல்வாரி பாதையில் 12ஆம் நிலை. மரண பாதையில் மனுக்குலம்.
திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிக்கி தவிக்குதடா
என்னை கொஞ்சம் உற்று நோக்கி கேள். பிறப்பும் இறப்பும் இயற்கையின் நியதி. நான் உனக்கென பிறந்தேன், வாழ்ந்தேன், போதித்தேன், நல்வாழ்வு வாழ வழிகாட்டினேன். ஆனால் நான் கொல்லப்பட்டேன் கொலை வெறி கொண்டவர்களால். என் சாவு உனக்காக, உன் மீட்புக்காக, உன் பாவ மன்னிப்புக்காக, உன்னுடைய புது வாழ்விற்காக. இந்த உயர்ந்த நோக்கத்திற்காக இறப்பதில் எனக்கு மகிழ்ச்சிதான். என் இறப்பு உனக்காகத்தான் என தெரிந்தும் நீ ஏன் இப்படி இருக்கின்றாய்? என் இரத்தத்தால் உன் பாவங்களை கழுவினேனே, நீ ஏன் மீண்டும் மீண்டும் பாவம் செய்து அழுக்காகி கொண்டே இருக்கிறாய்? நீ திருந்த மாட்டாயா? உயர மாட்டாயா? எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சர்வேசனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. ஆமேன். கல்வாரி பாதையில் 13ஆம் நிலை. தடம் பதித்த பாதையில் தவ புதல்வன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தாயின் மடிக்கு தனியொரு சுகமுண்டு. சுகத்திலும் துக்கத்திலும் பங்கெடுப்பவள்தான் தாய். ஊரார் கண்ணுக்கு மகன் குற்றவாளியாக இருந்தாலும் பெற்றெடுத்த தாய்க்கோ அவன் எப்போதும் அன்பு மகன்தான். முதுமை காலத்தில் தாய்க்காக பிள்ளைகள் கண் விழிப்பதில்லை. ஆனால் தாயோ பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் இரவு முழுவதும் தூங்காமல் பார்த்து கொள்வார்கள். மனைவியை கண்ட மகிழ்ச்சியில் தூக்கி வளர்த்த தாயை வீட்டை விட்டு விரட்டி எடுத்து விடுகிறார்கள். கொஞ்சம் காலம் போன பிறகு மனைவியோ கணவனோ மருமகன்களோ மகள்களோ மருமகள்களோ விவாகரத்து வாங்கி கொள்ளலாம். ஆனால் தாய்மார்களோ ஒருபோதும் தன் மகனிடம் உறவு ரத்து வாங்குவதில்லை. நோயில் இருக்கும் தாயை நிராகரித்துவிட்டு தேவாலயங்களுக்கு சென்று திருயாத்திரை வழியாக அன்னையிடம் வேண்டிக்கிட்டு வருவதில் எந்தவித அர்த்தமும் இல்லை. தன் மகனின் பாடுகளின் போது கூடவே இருந்து தைரியப்படுத்தியவர் அன்னை மரியாள். தனது லட்சிய பாதையில் இயேசு திடமாக நடந்து வந்தார். இறுதியாக அவரது உடல் உயிரற்ற நிலையில் சிலுவையிலிருந்து இறக்கப்பட்ட போது தனது மடிகளில் கிடத்தி அவரது உடலுக்கு பாதுகாப்பு கொடுத்தார் மரியா. பெற்றோர்களே பிள்ளைகளை படிக்க வைத்தால் மட்டும் போதாது, மாறாக அவர்களின் லட்சிய வாழ்வில் பங்கு கொண்டு ஊக்கப்படுத்த வேண்டும். பிள்ளைகளே,
பெற்றோர்களின் வார்த்தைகளுக்கு மரியாதை கொடுத்து அவர்களின் முதுமை துன்பத்தில் பயணம் கொள்ள வேண்டும். தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை. இறந்த உடலை தாங்கிய தாயின் வேதனை சொல்லால் வடிக்க முடியாது. இங்கு ஒளி இழந்த சூரியனாய், வாடிய மலராய், கருகிய மொட்டாய், மரியின் மடியில் இயேசு. மடி மீது தாளாட்டி மகிழ்ந்தவர் மரித்த உடலை தாங்கி நிற்கிறார். உற்ற நண்பர்கள் பிரிந்து விட்டன. சுற்றி வந்தவர்கள் சூழ்ந்து நின்றவர்கள் ஓடிவிட்டன. இறுதி வரை இருந்தவர் தாய் மட்டுமே. 10 மாச துடிப்போடு சுமந்த அன்னையின் மடி இப்போது துடிப்பில்லாமல் மௌனமாகிறது. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சர்வேசனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. ஆமேன். கல்வாரி பாதையில் 14ஆம் நிலை. கருவறையிலிருந்து கடந்து வந்த பாதை இதோ கல்லறையில் கலந்தது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஏசப்பா, இப்ப உங்களை கல்லறையில அடக்கம் செய்ய கொண்டு போறாங்க. ஏசப்பா, உங்களுக்கு தெரியுமா, எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் என் கூட இல்லை. அவங்களுக்கு கல்லறையும் இல்லை. ஆமா ஏசப்பா, சுனாமில 2 பேரும் கடலுக்குள்ளேயே போயிட்டாங்க. ஏசப்பா, எனக்கு யாரு இருக்கா? எனக்கு யாரு இருக்கா? ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க, சிந்தை கலங்கிட வந்தவர் வாழ்க. நீரில் மிதந்திடும் கண்களும் காய்க, நிம்மதி நிம்மதி இவ்விடம் சூழ்க. ஜனனமும் பூமியில் புதியது இல்லை, மரணத்தை போலொரு பழையதும் இல்லை. இரண்டும் இல்லாவிடில் இயற்கையும் இல்லை, இயற்கையின் ஆணைதான் ஞானத்தின் எல்லை. பாசம் உலாவிய கண்களும் எங்கே, பாய்ந்து துழாவிய கைகளும் எங்கே. தேசம் மலாவிய கால்களும் எங்கே, தீ உண்டதென்றது சாம்பலும் இங்கே. கண்ணில் தெரிந்தது காற்றுடன் போக, மண்ணில் பிறந்தது மண்ணுடன் சேர்க. எழும்பு சதை கொண்ட உருவங்கள் போக, எச்சங்களால் அந்த இன்னுயிர் வாழ்க.
பிறப்பு இல்லாமலே நாளொன்று இல்லை, இறப்பு இல்லாமலும் நாளொன்றும் இல்லை. நேசத்தினால் வரும் நினைவுகள் தொல்லை, மறதியை போல் ஒரு மாமருந்தில்லை. கடல் தோடு ஆறுகள் கலங்குவதில்லை, தரை தோடும் தாரைகள் அழுவதும் இல்லை. நதி மழை போன்றதே விதி என்று கண்டும் மதி கொண்ட மானுடர் மயங்குவதென்ன? மரணத்தினால் சில கோபங்கள் தீரும், மரணத்தினால் சில சாபங்கள் தீரும். வேதம் சொல்லாததை மரணங்கள் கூறும், விதை ஒன்று வீழ்ந்திடில் செடி வந்து சேரும். பூமிக்கு நாம் ஒரு யாத்திரை வந்தோம், யாத்திரை தீரும் முன்னித்திரை கொண்டோம். நித்திரை போவது நியதி என்றாலும் யாத்திரை என்பது தொடர்கதையாகும். தென்றலின் பூங்கரம் தீண்டிடும் போதும் சூரிய கீற்றொளி தோன்றிடும் போதும் மழலையின் தேன்மொழி செவியுறும் போதும் மாண்டவர் எம்முடன் வாழ்ந்திடக்கூடும். மாண்டவ சுவாசங்கள் காற்றுடன் சேர்க, தூயவர் கண்ணொளி சூரியன் சேர்க. பூதங்கள் ஐந்திலும் பொன்னுடல் சேர்க, போனவர் புண்ணியம் எம்முடன் சேர்க. போனவர் புண்ணியம் எம்முடன் சேர்க.